له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, எங்கள் இறைவா உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். வ இலைக்க அனபுனா, இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். வ இலைக்கல் மசீர், இன்னும் உன் பக்கமே நாங்கள் திரும்புவோம் என்கின்ற ஒரு துஆவை எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய அருமையான திருமறின் மூலமாக சொல்லி தருகின்றார். உன் பக்கமே நாங்கள் மீண்டோம், இது முழுமையாக அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வே நமக்கு சொல்லி கொடுக்கிறான், எங்கள் இறைவா நாங்கள் உன்மீதே நம்பிக்கை வைத்தோம் என்பதாக அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம சொல்வதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும். எப்போ ஒருத்தர் நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்காது என்பதாக சொல்றார், ஒரு பேச்சுவார்த்தையா பேசினார் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே மனிதர்கள் அல்லாஹ் படைத்த இந்த மனித படைப்புகள்ல, உலகத்திலேயே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள்லயே பேசுவதில் ஒரு அழகான பேச்சு அதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது அழகான பேச்சு என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு அடியான் சொல்றாரு, நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாமே அல்லாஹுதான் என்பதாக ஒரு அடியான் சொன்னான், பேசினாள் என்று சொன்னால் அந்த பேச்சு ரொம்ப அழகானது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாகவே சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப ரப்பனா அலைக்க தவக்கல்னா, அல்லாஹ் மீது நாங்கள் இறைவா உன் மீது நாங்கள் தவக்கல் வைத்தோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வ இலைக்க அனபுனா, இன்னும் உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். எப்போ ஒருத்தர் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையை கொண்டு போய் வச்சுட்டாரோ, முழு பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாரோ, முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மேல எப்பொழுது ஒரு அடியானுக்கு வந்துருச்சோ அப்பயே இலைக்கு அனுப்புனா அவர் அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டாருன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் பக்கம் அவர் முழுமையாக தன்னை சாய்ந்து கொண்டார், அவர் முழுமையாக அல்லாஹ்வின் புறத்தில் தன்னை இணைத்து கொண்டார் என்பதாகத்தான் அர்த்தம். அப்ப தவக்கல் நம்பிக்கையில உறுதியா இருந்தாலே அது யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க பக்கம் நம்ம போயிட்டோம் தான் அர்த்தம். உலக வாழ்க்கையிலேயே ஒருத்தர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, யார் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குதோ நம்ம அவர் பக்கம் இருக்கிறோம் தான் அர்த்தம். யாரை முழுமையாக நாம நம்புறோமோ அவங்க பக்கம் தான் போவோம், நம்பாத ஒரு பக்கத்துல நம்ம போக மாட்டோம். அப்ப அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாலே இலைக்கானபுனா, அவன் பக்கம் நாம் முழுமையாக திரும்பி விட்டோம் என்பதாக அர்த்தம். அந்த இலைக்கு அனபுனா, இறைவா உன் பக்கமே நாங்கள் மீண்டோம் என்பதாக சொல்றாங்கல்ல, அதனுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யாரை அல்லாஹ் தன் பக்கம் தேர்ந்தெடுத்துக் கொள்வான், நாம சொல்றோம் அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்பதாக, அந்த ஈமான் கொண்ட அந்த நல்லடியார்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் நம்மளை சேர்க்கிறானான்னு பார்க்கணும். நம்மளெல்லாம் ஏத்துக்கிட்ட நாம அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லலாம், உன் பக்கம் நான் திரும்பிட்டேன்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொண்டானா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அல்லாஹும் உங்களை ஈமான் கொண்டவர்களுடைய அந்த இறையச்சவாதிகளுடைய வரிசையில் அல்லாஹ் சேர்த்துக்கணும். இலைக்க அனபுனா, இறைவா உன் பக்கமே நாங்கள் மீண்டோம் என்பதாக நம்ம சொல்றோம்ல, உன் பக்கமே நான் சாய்ந்து விட்டேன் என்பதாக சொல்றோம்ல, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள் செயல்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அந்த அடிப்படையில் அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஸரத்னா ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீங்க, ஒருவரை நாம சந்திக்கிறோம், சந்திக்கக்கூடிய நபர் ஒரு முஸ்லிமா இஸ்லாமியரா இருக்கிறார். அப்படி சந்திக்கக்கூடிய அந்த நபரை நீங்க சந்திக்கும் பொழுது அதுக்குண்டான வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இந்த சந்திப்புல கூட அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான். ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரரை சந்திக்கிறார், ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்புல கூட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய இந்த செயல்பாடுகளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்க ஒருவரை சந்திக்கிறீங்க, சந்திக்கும் பொழுது முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்புல எது முதன்மையாக இருக்கணும்னு சொன்னா,
அவரை நீங்கள் சிரித்த முகத்தோடு சந்தியுங்கள் என்பதாக சொல்றார். அவர் யாரா வேணாலும் இருக்கணும். ஒரு முஸ்லிமான சகோதரை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யுங்க, சிரித்த முகத்தோடு நீங்கள் அவரை சந்தியுங்கள். முதல் பார்வையில அவரை பார்க்கும் பொழுது நீங்க சிரித்த முகத்தோடு பாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த சிரித்த முகத்தோடு ஒரு சகோதரரை நீங்கள் சந்திப்பது, சிரித்த முகத்தோடு அவரை நீங்கள் அவரிடத்துல நீங்க பேசுவது இருக்குது, இது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த ஒரு குணம். நீங்க ஒருவரை சந்திக்கிறீங்க, சந்திக்கும் பொழுது அவர் மேல ஏதோ ஒரு விரோதம் இருக்குது, அவர் மேல ஏதோ ஒரு கோபம் இருக்குது, உள்ள ஒண்ணு இருக்குது, வெளியில அதை காட்ட முடியும், வெளியில அதை நம்மளால காட்ட முடியல. அப்போ உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று நினைத்து அவரிடத்துல பழகுவது பேசுவது இருக்குது, இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத குணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க, அல்லது ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிறீங்க, இல்ல அன்றைய நாளிலே சந்திக்கிறீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்திக்கிறீங்க, இப்படி நீங்க அவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்துல உங்களுடைய கையிலாக, அதாவது முசாபஹா செய்யுங்கள். அந்த முசாபஹா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் என்பதாக எவர் சொல்கின்றாரோ, எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸை நாம பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமான சகோதரரை சிரித்த முகத்தோடு சந்திப்பதன் மூலமாக அவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு முஸ்லிமான சகோதரரை குரோதம் இல்லாமல் விரோதம் இல்லாம உள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியில உன்னை காட்டி பேசாம நேர்மையான முறையில அவரை கண்ணியமாக அவரிடத்துல பேசுவதன் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு முஸ்லிமான சகோதரரை சந்திக்கும் பொழுது முசாபஹா செய்து அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், அவருக்காக வேண்டி நாம தௌபா செய்யறது, அவருக்காக வேண்டி நாம பாவ மன்னிப்பு தேடுவது, இதை ஒரு அடியார் செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான். எனவே ஒருவரிடம் கண்ணியமாக இருப்பது அல்லாஹ்விற்காக வேண்டிதான், வேற எதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவருக்கு நம்ம கண்ணியம் கொடுத்தா நமக்கு உதவுவாரு, அவருக்கு நம்ம கண்ணியம் கொடுத்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, இதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதல்ல. ஒருவருக்கு கண்ணியம் கொடுப்பது அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கணும். அதே போன்று அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை ஒருத்தருக்காக வேண்டி விட்டு கொடுப்பது, அதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் இருக்கணும், வேற காரணங்கள் இருக்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருத்தவரை மன்னித்து விட்டு வாழ்வது, இந்த குணம் யாரிடத்துல இருக்குதோ இலைக்க அனபுனா, இவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முழுமையாக சாய்த்து கொண்டார். இந்த துஆவுல அல்லாஹ் கேட்க சொல்றான், இலைக்க அனபுனா, இறைவா உன் பக்கமே நாங்கள் மீண்டோம். இந்த குணம் இருப்பவர் அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக மீண்டு விட்டார், இவருடைய தேவைகள் பொறுப்புகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக இந்த துஆவுல இலைக்கல் மசீர், அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், இறைவா உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம எங்க சுத்தினாலும் நம்ம எப்படி இருந்தாலும் இறுதியான சந்திப்பு அல்லாஹ்விடத்துலதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வை சந்திக்காமல் யாருமே இருக்க போறது கிடையாது. அப்போ இறுதி முடிவு அல்லாஹ்வின் பக்கம் தான் நாம திரும்ப போறோம். அப்போ அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக சந்திக்கணும். சில நபர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்பதாக சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சில நபர்களை, சில மனிதர்களை மறுமை நாளையில நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அவங்க எல்லாம் யாரு? பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், நாளை மறுமை நாள்ல கூட தன்னுடைய முகத்தை அவங்களுக்கு காட்ட மாட்டான். அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு சொர்க்கவாதிகள், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதே போதும் என்பதாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கும், சொர்க்கத்துல அவர்கள் நினைத்ததை போன்ற வாழ்க்கை இருக்கும். ஆனா இல்ல, எங்களுக்கு அந்த சொர்க்கமே வேண்டாம், யாரெல்லாம் நான் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது பிரகாசமானது. அந்த பார்வை சில நபர்களுக்கு கிடைக்காது. அதுல யாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காம இருக்கக்கூடியவர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரோ, பாவம் செய்யறாரு ஆனா மன்னிப்பு கேட்கிறார், பாவம் செய்யறாரு மன்னிப்பு கேட்கிறார், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு தௌபாவையும் கேட்கிறார், ஏதோ ஒரு நிலையில தன்னை அறியாமல் அந்த பாவங்கள் நிகழ்ந்து விடுகின்றது. செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்ட்ட தௌபாவும் செஞ்சிடறார், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்பதாக ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா
அவர் பாவத்தில் நிலைத்திருப்பவராக கருத மாட்டாரு. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ ஒரு பாவம் செய்த உடனேயே இந்த பாவத்தை நினைச்சு கவலை கொள்வது, மனசுக்குள்ள கவலை வந்துடும், நம்ம இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டோமே, இனிமே செய்யக்கூடாது என்பதாக உறுதிமொழி எடுப்பது, அந்த உறுதியில நிலைத்திருப்பது. எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி எடுத்து தௌபா செஞ்சோமோ அந்த பாவத்தை இனிமேல் செய்யவே கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய உள்ளத்தை கொண்டு வருவார். இந்த நபர் அல்லாஹ்விடத்துல கண்ணியம் பெறக்கூடியவராக மாறுவாரு. இவருடைய வணங்குதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். நரக வேதனையை விட்டு இவர் அல்லாஹ் பாதுகாக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் இவருக்கு வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லோருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயிதாவானாவுனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்